தாய் மாமாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்னோட இஷ்டம் எதுவுமே கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச நாள்ல இருந்தே பிடிக்காமயே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அவரு கொஞ்சம் கூட படிக்கவே இல்ல. எனக்கு ஏத்த மாதிரி அவர் எப்பவுமே இருக்க மாட்டாரு. அவரு கிராமத்து ஸ்டைல்ல அவருக்கு உண்டான நடை பாவனைகள் தான் இருக்கும். அது எல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. டீசென்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் கிடையாது. எனக்கு ஏத்த ஆள் அவர் கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணுனேன். இதையெல்லாம் தாண்டி நான் சொல்றது எதையுமே கேட்காம உறவு விட்டு போக கூடாது, சொத்து வெளியில போக கூடாது, சொந்த விட்டு போக கூடாதுன்னு பழைய பஞ்சாங்க காரணத்தை எல்லாம் சொல்லி எனக்கு கல்யாணமுமே பண்ணி வச்சாங்க. எங்களோட வாழ்க்கை சுத்தமா நல்லாவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. ஆனா அவருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. நான் என்ன சொன்னாலும், நான் என்ன திட்டுனாலும் அதெல்லாம் பொருட்படுத்திக்கவே மாட்டாரு. பாசமா பாத்துப்பாரு. அது எல்லாத்தையும் நான் எப்ப உணர்ந்தேன் அப்படின்னா, அவர் இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன். பெரியவங்க ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா நாளே யோசிச்சு தான் செய்யறாங்க அப்படிங்கறத கடைசி நிமிஷத்துல தான் நான் உணர்ந்தேன். எனக்கு பிடிக்காத கல்யாணம் அப்படிங்கறதுனால என் மாமா கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன். என் மாமாக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டேன், சமைக்க மாட்டேன். அவர்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு அவர்கிட்ட நான் சுத்தமா பேசவே மாட்டேன். எங்களுக்கு குழந்தை எல்லாம் இல்ல. மாமாவை கல்யாணம்